Hey guys, welcome back to our channel சமையல் குடில். இன்னைக்கு நம்ம ரொம்பவே டேஸ்டியான செட்டிநாடு மட்டன் பெரட்டல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி எண்ணெய் சூடானோனே 2 பட்டை, 1 டேபிள்ஸ்பூன் சோம்பை இடிச்சு இதோட சேர்த்துடலாம். இதோட 7 நறுக்கிய பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிடலாம். இது நல்லா வதங்கணும்னா இதோட 2 நறுக்கிய பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும்னா இதோட 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் இதோட 2 நறுக்கிய தக்காளி சேர்த்து வதக்கிடலாம். இதோட கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிடலாம். மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்ச 1/2 கிலோ மட்டனை இதோட தண்ணியோட சேர்த்துடலாம். இது நல்லா கொதிச்சோன்னே இதோட 25 பல் பூண்டு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். இது நல்லா வத்தினோடனே இதை பெரக்கிடலாம். இப்போ நம்மளோட டேஸ்டியான செட்டிநாடு மட்டன் பெரட்டல் ரெடி. உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன ரெசிபி வேணுமோ அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சமையல் குடிலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.